எடுக்கிறாரு. ஏன்டா ஏறி எங்க கொண்டத? நான் யார் தெரியுமா? ஜமீன்தார். ஏன் எங்கேயும் கொண்டாடுவேன். அதெல்லாம் முடியாது. கோர்ட்ல நீதான் ஜமீன்தாரன்னு தீர்ப்பாக வரைக்கும் நான் ஒத்துக்க முடியாது. அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்லடா. பாக்கியம்மா வாக்கு மூலமும் அத பாரு. அந்த படம், அந்த படத்தினுடைய முகம் என் முகம் ரெண்டு ஒன்னா இருக்குடா. அது ஒன்னே ப்ரூவ் பண்ணிடா நான் ஜமீன்தார்னு. எடுத்துட்டு போய் மாட்டேன். விட மாட்டேன். சதித்திட்டமா போடுறது எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த துர்ராஜ் இந்த போட்டோ முகத்தையே மாத்தி அவர் முகம் மாதிரி எழுதிக்கிட்டு அவர் ஜமீன்தார்னு சொன்னாலும் சொல்லுவான். அதனாலதான் இதை பந்தோபஸ்து படுத்தவன மாட்டேன். ஜமீன்தார் வீட்டு தோட்டத்திலிருந்து எதைய தள்ளுறியா? எல்லாம் ஒன்னாலே உண்டு. அடிச்சு வெளியே என்ன புது விளையாட்டு? விளையாட்டா? நம்ம சமஸ்தான மகாராஜா வேலைக்காரங்கிட்ட குஸ்தி போடுறார். என்ன அவர் திறமையை நிறைவேற்றாரு. வேலைக்காரன் சொன்னா கோபம் வராத? கோபமா? உன் முகத்தை பார்த்தா பயமா இல்ல தெரியுது. அப்படியே இருக்கிய மகன். நானே தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜமீன் பரம்பரையில தப்பு செய்யறதுக்கு முதல் ஜமீன்தார் நான் தானா? இல்ல, உன்னை பார்க்கலும் பெரிய தப்பு செஞ்சவன் ஒப்பேன். ஏன்னா உன்னை பெத்தாம் பாரு. அதுக்கு என்ன பெத்தாரு, உன்னை பொறிச்சாரு. எதையாவது சொல்லிக்கிட்டு சும்மா. பேப்பர்ல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. பாக்கியம் அவளுக்கு லாட்டரி பிரைஸ் வந்திருக்கு. 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம். அந்த 3 லட்சத்தை வச்சுட்டு நான் என்ன செய்யறேன் பார். என்ன சிரிக்காம வேற என்ன செய்வாங்க? இந்த பணத்துக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம்? எங்க அம்மா பணம் எனக்கு சொந்தம் இல்லாம வேற யாருக்கு சொன்னாங்க? இந்த பணம் பாக்கியம்மாளுக்கும் கேட்கறதுக்கானே அவனுக்கு சொந்தம். நீங்க எல்லாம் ஏதோ சரி திட்டம் போட்டு என் உரிமையை பறிக்க பாக்குறீங்க. உன் உரிமையை நாங்க பறிக்கிறோமா? ஏன்பா வளர்ற? நீ இங்க ஜமீன்தாரா இருக்கணும்னு ஆசைப்பட்டா உனக்கு இந்த பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ பாக்கியம்மாளுக்கு மகன் நினைச்சுக்கிட்ட உனக்கு இந்த ஜமீனுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்க ஜமீன் பதவியே இனிமே எனக்கு வேணாம் சாமி. எனக்கு வேணாம். நான் அழகிரியாவே இருக்கிறேன். ஆனா இனிமே சாதாரண அழகிரியா இல்ல. 3 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி. இனிமே உங்க ஜமீன் எனக்கு வேணாங்க. ஜமீனா ஜமீனா அதனாலதான் ஜமீனே கூடாதுன்னு பல பெரியவங்க சொல்றாங்க. ராத்திரின்னு இல்லை, பகலன்னு இல்லை, தள சத்தம், முளை சத்தம், கச்சேரி, டான்ஸ், உலகார பசங்க இப்படி செய்யக்கூடாதுப்பா. ஜமீன்ல நான் வராதப்பா. என்ன ஜமீன்தாருன்னா குதிரை மேல ஏறணுமா? குதிரை மேல ஏறினா செத்து போடுவான் அப்படின்ற பிளான். உன் குதிரைக்கு ஒரு சலாம், உனக்கு ஒரு சலாம். எனக்கு வேணாம். மனுஷன் நல்ல இயற்கையான காத்துல தூங்குவான். ஐஸ் ரூம்ல போய் படுத்துக்கோ. சொல்றதுக்கு என்ன? ஐஸ் ரூம்ல போனது அடைப்பான். என்ன உள்ள தள்ளி பார்த்த உங்களுக்கு அப்பா அனந்த கோடி நமஸ்காரம். ஜானி வேணாம். ஏதோ மனுஷன்னா அவன் திடீர்பட்டதை சாப்பிடுவான். டாக்டர் சொன்னதான் சாப்பிடணுமா? ஜமீன்தார் அவர் உப்பு இல்ல பப்பு இல்ல அப்படி சமைக்க சொல்றது. அத கையில பழகியாவது சாப்பிட விடுறீங்களா? முள்ளுல குத்தி கத்தில அரு அட கொலகார பயலுகள ஆயில சொத்தை எவன்டா திம்பா? ஐயோ எனக்கு வராண்டப்பா. எங்க அம்மா என்ன போடாத ஒரு தோசை சுட்டு ஒரு மிளகா சட்னி வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு நிகர் இந்த ஜமீன் எந்த மூலை? உங்க ஜமீனே எனக்கு வேணா போ. ஆனா அங்க வந்து பழையபடி ஜமீனுக்கு கூப்பிட்டீங்க. இங்க இருக்கிற ஜமீன்தார் கட்சி பர்சனாலிட்டி கட்சி இல்ல, பதம் பார்க்கிற கட்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். மழை போயிடுறேன். ஜமீன் வர்க்கத்துக்கு சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். அப்பா ஒரு வழியா நல்லபடி முடிஞ்சது. முடிஞ்சு போச்சானா பயரு? அப்பா சேகருக்கு இந்த தகவலை சொல்லி வேண்டாமா? நீங்க ஒண்ணு சொல்லி அனுப்பிக்கிறதாவது அவனை கையோட கூட்டு வந்துருவோம். வாங்க பொருட்கள் எல்லாரும் சரி வாங்க. என்ன இதெல்லாம்? தாத்தா எல்லாரும் வீட்டை காலி செய்யறாங்களா?
ஏன் இப்படி திடீர்னு? எங்களுக்கு இந்த வீடு பிடிக்கல. ராதா எங்க? நான் எங்க இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு உத்தரவு. தாத்தா எங்க இருக்கிறார்? அதையாவது சொல்லக்கூடாதா? தாராளமா உங்கதான் இருக்கார். உன் பாரு. ரூபாய் 75,000 இந்த கழித்து முடிச்சுட்டீங்க. இனிமே நீங்க ஃபேக்டரி கட்ட ஆரம்பிக்க போறீங்க. நாளைக்கே ஆரம்பிச்சிருவோமே. தாத்தா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறோம். கொஞ்சம் வெளியே போறீங்களா பாக்குறீங்க? தாராளமா நான் வெளியில நின்றுருக்கேன். ஏன் தாத்தா இந்த வீட்டை வித்துட்டீங்களா? என்ன செய்யணும்? தலைமுறை தலைமுறையா எங்க குடும்பத்தில் இருந்த வீடு இன்னைக்கு எங்களை விட்டு பிரியும். விற்கிறதுக்கு காரணம் குடும்பமும் வீடும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது வேற இது வேற. இப்பதான் எனக்கு தெரியும். சேகர், ராதாவை விட இந்த வீடு எங்களுக்கு பெருசா என்ன? அவளால இனிமே எங்க இருக்க முடியாதுங்கிற நிலைமை வந்து. தாத்தா ராதா எங்க? நான் ராதாவை பார்க்கலாம். அவளுக்கு உன்னை பார்க்க இஷ்டம் இல்லப்பா. தாத்தா என் வாழ்க்கையே பாதிக்கிற விஷயம் இல்லை. நான் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலும் ராதாவை பார்க்கவே முடியவில்லை. இப்ப நீங்களும் இந்த வீட்டை விட்டே போறீங்க. இப்போவாவது நான் ஒரு தடவை ராதாவை பார்க்க கூடாது. அவ்வளவு வேதனை மனசுல இருக்கப்பா. நான் எவ்வளவு நரக வேதனை அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது தாத்தா? இப்போ வாழ்க்கையே பாழாயிட்டதாக நினைப்பேன். ஆனா காலம் மாற மாற உன் நினைப்பு மாறும். இல்ல தாத்தா, நீங்க சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா அது அப்படி இல்லை. இந்த வேதனை எப்பவும் என்னை விட்டு போறாங்க. தாத்தா நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை நான் ராதாவை பார்க்க அனுமதி கொடுங்க. அவளே என்னை வெறுத்து அனுப்பட்டும். அப்புறம் நான் உங்க யாரையுமே தொந்தரவு செய்ய மாட்டேன். சேகர், இப்ப சொன்ன வார்த்தையை நீ மீற மாட்டேன். மாட்டேன் தாத்தா. ராதா மாடியில தான் இருக்கேன். ஆனா நான் அனுப்புனேன்னு மட்டும் சொல்லக்கூடாது தாத்தா. என்ன ஜமீன்தார்வாள் போயிட்டா போல் இருக்கு. எக்க வாங்கினுட்டு வீட்டு பத்திரம் சாசனம் எதுவுமே என்னண்டு ஒப்பு வைக்கலையே. சடனா வாங்க, சடனா வாங்க. கடைசி தடவையா கேட்கிறேன். நான் சொல்றதை நீ கேட்க போறியா இல்லையா? முடியாது முடியாது முடியாது. உங்க பேச்சு கேட்க நான் தயாரா இல்ல. இந்த பெண்களே இப்படித்தான். ஓ, உங்களுக்கு பல பெண்களோட பழக்கம் உண்டா? நீ ஒருத்தி போதாது. ஆமா, எந்த ஊருக்கு போற மாதிரி மூட்டை கட்டுறீங்க? நான் எங்க போறேன் உங்களுக்கு என்ன? எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போறேன். எனக்கு எங்க நிம்மதி கிடைச்சது அங்கே போறேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துல ஒண்ணு அப்படியே அடிச்சு கொண்டுடலாமான்னு தோணுது. என்னது? ஆமா, பெண்களுக்கு வாயால சொன்னா புரியாது. அடி உத கொடுத்தா தான் அவங்களுக்கு உரைக்கும்னு எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்படி வாயை பத்திட்டு அடி வாங்கிறதுக்கு நான் உங்க பாட்டு இல்ல. அது ஏன் நல்ல காலம். நீ மட்டும் அப்படி இருந்தா இருந்தா உன்னை நான் காதலிச்சிருக்க முடியுமா? போதும். இனிமே என்கிட்ட காதலிக்கிறது பேசாதீங்க. ஏன் பேசக்கூடாது? உங்ககிட்ட பேசாம வேற யாருகிட்ட பேசுறது? ஏன் சாராட்ட பேசுங்க. நல்லா இருக்குது கதை. அவளையா நான் கல்யாணம் செய்துக்க போறேன். இந்தாங்க, தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இல்ல புரிஞ்சுக்க முயற்சியாவது செய்யுங்க. நான் உங்களை கல்யாணம் செய்துக்கிறது ஒரு காலம் நடக்காத காரியம். ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாத ரெண்டு குடும்பங்கள் சம்பந்தம் செய்துக்கிறது முட்டாள்தனம். ராதா, நீ கல்யாணம் செய்துக்க போது என்ன? என் கூட சேர்ந்தவங்களே இல்ல. பேசி பிரயோஜனம், தயவு செய்து போடுங்க. போயிடுறதா? என்ன மாத்திரம் தனியா போக சொல்றியா? என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் அப்பவே சொன்னேனே. நான் கவலைப்படுறது உன்னை பத்தி இல்ல ராதா, என்ன பத்தி, என் காதலை பத்தி. என்ன? என்னை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? நல்ல வேலை, முன்கூட்டியே சொல்லிட்டீங்களே. ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ இல்லாம நான் உயிர் வாழ முடியாது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்லி அப்புறம் அல்வாவா சாப்பிட்டு 60 வயசு வாழ்ந்திருக்காங்க. அப்ப என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்ல. நான் இறந்தாலும் உன் மனசு இறங்காது. என்ன பயமுறுத்துறீங்களா? தயவு செய்து தொந்தரவு கொடுக்காத, போயிட்டு வாங்க. ஐயோ, என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? நான் பாவி. உங்க காதலை பத்தி தெரிஞ்சும் கூட பைத்தியக்காரத்தனமா நடந்துகிட்டேன். இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே நீங்க தான். நான் செய்ததெல்லாம் தப்பு, சொன்னதெல்லாம் தப்பு. என்ன மன்னிச்சிருங்க. சேகர், நீங்க உயிர் வாழ நான் உங்களே கல்யாணம் செய்திருக்கிறேன். கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களேன். சேகர், திறந்து பாருங்களேன். சேகர், அப்ப நீ என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னீங்க, மாற மாட்டேன். ஆமா, பாருங்க சத்தம் கேட்டது. பொத்தும் சேர்ந்து விழுந்துட்டீங்க. ஓ, அதுவா? எலக்ட்ரிக் பல்பு கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஓஹோ, உங்க உடம்பு கொண்டு இல்லையா? என் உடம்புக்கு என்ன, நல்லா தானே இருக்கிறேன். அப்போ என்ன ஏமாத்துனீங்க? ராதா,
நீ இல்லாம நான் உயிர் வாழ முடியாதுன்னு நான் சொன்னதை நீ நம்பல, அதுக்காகத்தான். ரொம்ப சந்தோஷம். நான் எப்படி கவலைப்படுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? போயிட்டு வாங்க. என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சுலபத்தை நழுவிட முடியுமா? எங்க நீங்க உயிரை விட்டுட்டு போறீங்களோன்னு சொன்னேன். இப்பதான் நீங்க சரியா இருக்கீங்களே. விளையாட்டு கூட அப்படி சொல்ல மாட்டீங்களே. ராமதா, இதோ நானே வந்துட்டேன். உனக்கு அதிர்ஷ்டம் வந்தாச்சு. நம்ம இஷ்ட பிரகாரம் அந்த அழகிரி பையன் ஜமீனை விட்டு ஓடி போயிட்டான். அவனுக்கு ஏதோ லாட்டில் பணம் வந்துருச்சான், அதனால போயிட்டான். பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லவா? எங்க ஜமீனுக்கா? வர முடியாது. வர முடியாதா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? இது பைத்தியக்காரத்தனம் இல்லை. இனிமே எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்றேன். என்னப்பா நீ நான் சொல்றது உனக்கு புலப்படல? அந்த அழகிரி பையன் இருக்கான் பாரு, மறுபடியும் சலூனுக்கே போயிட்டான். அதனால நீ கட்டாயம் ஜமீனுக்கு வந்த தீரணும். அழகிரி மறுபடியும் சலூனுக்கு போகலாம். ஆனா நான் திரும்ப ஜமீனுக்கு வரணுங்கிற கட்டாயம். நான் ஒரு மோட்டார் ரிப்பேர் ஷாப் ஆரம்பிச்சிருக்கேன். பக்கத்திலே பெட்ரோல். ஒரு நாளைக்கு 25 ரூபாயாவது கிடைக்காம போவார். நானும் ராதாவும் எங்க வாழ்க்கையை நிம்மதியா கழிச்சு. ஐயோ ஐயோ, நான் கட்டின கோட்டையெல்லாம் அடிச்சு போச்சு. மாப்பிள்ள ஒரே காலை வாரி விட்டுட்டாரு. என் கத்தி என்ன, என் பொண்ணு கத்தி என்ன? ஏன் கவனமாக கத்துறேன்? வீட்டை வாங்கிட்டு முதல்ல உள்ள காலை வச்சிருக்கிறேன். கத்துறேன். என்ன நடந்து போச்சு? இன்னும் என்ன ஆகணுங்கிறேன். ஒன்னா சண்டா சொல்லியா 10 லட்சம் ரூபாய் எதிர்க்காம கையால நீங்க வாங்கிட்டீங்க. இப்ப மாப்பிள்ள கையை விடுறான். 10 லட்சம் ரூபாய் எதிர்ஜாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கே தெரியுமே. கடவுள் எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் ஏன் கடவுளை இருக்கிறீங்க? சத்தியமா உன் நெஞ்சில் கையை வச்சுட்டு சொல்லு. நீ சொல்லியா 10 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்தியா? நீ அன்னைக்கு என்ன சொன்னேன் ஞாபகப்படுத்தி பாரு. ஐயா உனக்கு ஜமீன் சம்பந்தம் தானே வேணும்? ஆமா நான் இருக்கேன். ஜமீன் சம்பந்தத்துக்காக தான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். ஏயா 10 லட்சம் ஒப்பாய வைக்கிறேன். உனக்கு ஜமீன் தொடர வேணும். அவ்வளவு தானையா? அவ்வளவுதான். விட்டுரு. சித்தப்பா பாவம், இவர் ஒரு அப்பாவிங்கிறதுக்காக ரொம்ப மிரட்டுறீங்களே. யார் இவர அப்பாவி? நீங்க இவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் எதிர்ஜாமீன் வாங்கினது உண்மைதானே? உனக்காகத்தானப்பா நான் வாங்கினேன். நீதான் இங்க திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு காலை வாரி விட்டியா? என்ன பண்ண சொல்றேன்? இப்ப அந்த பணம் எல்லாம் எங்க? பணம் எங்க இருக்கும்? பணம் சும்மாவா இருக்கும்? காத்து பட்டா கணிக்கிறாது. எதுக்கு செலவு பண்ண? ஜமீனுக்காக செலவு பண்ண, ஃபேக்டரிக்காக செலவு பண்ண, நீங்க எத்தனையோ விஷயத்துக்காக செலவு பண்ண. தீர்ந்து போச்சு, அவ்வளவுதான். இப்ப உங்க கையில பணம் இல்ல. பணம் இருந்தா இந்த ஆளை நான் ஏன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன்? இது பாருப்பா, என்ன இருந்தாலும் என்னடா இவன் வயசுக்கு பெரியவனாக்க இவங்கிட்ட இந்த மாதிரி கேட்கப்படாதுன்னு உனக்கு தெரிஞ்சதா? ஐயாம் பெரிய சாரி. அதெல்லாம் இருக்கட்டும் சித்தப்பா. இப்ப சந்திரபுரம் ஜமீன் எனக்கு தானே சொந்தம். ஆமா, அது சம்பந்தப்பட்ட சகல உரிமைகளும் என்னுடைய தானே. ஆமா, சந்தேகம் இல்லாம ஏற்று கேட்டேன். மிஸ்டர் பன்னீர்செல்வம், எங்க சித்தப்பா மன்னிச்சு. அது எப்படிங்க முடியும்? எனக்கு பணமும் போச்சு, ஜமீன்தார் மாப்பிள்ளைய பணமும் போச்சு. ஒண்ணும் போகல சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இனிமே நீங்க தான் ஜமீன்தார். என்ன சொல்றீங்க? இனிமே நீங்க தான் சந்திரபுரம் ஜமீன்தார்னு சொன்னேன். எனக்காக எதிர் ஜாமீனா கொடுத்தீங்களே 10 லட்சம் ரூபாய் எங்க சித்தப்பா கையில. இந்த ஜமீனே உங்களுக்கு கொடுத்துட்டேன். இனிமே சந்திரபுரம் உங்க சொத்து. நீங்க ஒரு ஜமீன்தார மாப்பிள்ளைய அடைய நினைச்சீங்க, இப்ப நீங்களே ஒரு ஜமீன்தார் ஆயிட்டீங்க. நான் ஜமீன்தார் திருப்தி தானே? சந்திரபுரம் ஜமீன்தார். ஆமா ஆமா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை சந்தேகம் இல்லாம நம்ம மோகன் தான். அவனுக்கு தான் இந்த ஜமீன் படாடவம் எல்லாம் பிடிக்கும். உங்க சரளாவுக்கு ஏத்த மாப்பிள்ளை. எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. கொப்பையே கண்டித்து யோசனை பண்ணும் புலப்பட்டு சும்மாயா? நீ சும்மா இல்லையா? நீ என்னம்மா சொல்ற? நான் என்னப்பா சொல்றதுக்கு இருக்கு? ஏய் மோகன், நீ என்ன சொல்ற? நீதான் முடிவு பண்ணிட்டேப்பா. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. பெரிய உபத்திரவா போச்சு. இவா குடிச்சு எல்லாம் காலி பண்ண மாட்டேன்னு கண்டிஷனா சொல்லிட்டேன். காலி பண்ண மாட்டாங்க. உடனே போலீஸ் சொல்லி ஆரம்பிச்சு சாமான் தப்பிச்சு வெளியே. என் குடிசைக்குள்ள எவன் நுழையிறான்னு பாத்துறேன். தாத்தா, எங்களை எல்லாம் இப்படி கைவிட்டுட்டீங்களே. தாத்தா, இந்த வீட்டை விற்க வேண்டாம், செக்க திருப்பி கொடுத்துருங்க. விற்க வேண்டாம் என்ன சொன்னே போங்க. வீட்டை வித்து அதை வாங்கி ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி ரீஸ்டா போறது மூட்டை முடிச்செல்லாம் நகர வேண்டியதான். தாத்தா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சித்தப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நீங்க தான் இதுக்கெல்லாம் ஒரு வழி செய்தாகணும். என் கையில் மம்மட்டியா இருக்கு, நீ சொன்ன உடனே வெட்டி கொடுக்கறதுக்கு. அதுல சித்தப்பா, நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த இடத்தையெல்லாம் அந்த ஏழை ஜனங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க. என்னப்பா நீ சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. விட்டு கொடுக்கறதுக்கா நாங்க கொடுத்து வர சிரமப்பட்டோம். இந்த வீடுகள்லாம் வாங்குறதுக்கு நமக்கு மொத்தமா என்ன செலவாச்சு? என் கமிஷன் எல்லாம் சேர்த்து 2,97,333 ரூபாய் சொச்சம் ஆறுது. சொச்சம் இல்லையா? கஷ்டம். மொத்தமா 3 லட்சம் சொல்லுங்க.
5 லட்சம் ரூபாய் தான் ஆகட்டுமே, சும்மா பணம் பணம் உயிரை விடுறீங்களே. ஏன் உங்க ஃபேக்டரியை வேற இடத்துக்கு மாத்திக்கிட்டேன் சித்தப்பா? என் ஃபேக்டரி என்ன வெத்தலை பாக்குறேன்னு சொல்றியா நீ? ஆளை பாரு. சரி உனக்கு ஏன் வருத்தம் வருமானே? நாங்க இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிடும். இந்த இடத்தை குட்டும் கொடுத்தோம் சரிதானே? சிவா, என்ன அவசரப்பட்டு திருப்பி கொடுத்துறேன்னு அலட்சியம் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். சும்மாரியா நீ என்ன பறக்கிற? என்ன தார வார்த்தை தர்மமாக கொடுத்துட்டோம். வர வேண்டியதெல்லாம் வந்துதானே தீரணும். அப்புறமெல்லாம் பேச்சு. சித்தப்பா கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா உங்ககிட்ட? தொட்டு பாரு. உழைப்பிலேயே காலத்தையெல்லாம் செலவழிக்கிற உங்ககிட்ட 3 லட்சம் ரூபாய் ஓடுன்னு வாய் புசாம கேட்கறீங்க, இது நியாயமா? நீ அவர் உண்மை சொல்ல, பணத்திலேயே வளர்ந்து பணத்திலேயே ஊறி இருக்கிற செல்வச்சீமானவர். மத்தவங்க வருத்தம் அவருக்கு தெரியும், நியாயமே இல்லப்பா. பரவாயில்லையா? பரவாயில்ல. யோ, நான் செலவு பண்ண பணத்தை தானே கேட்கிறேன். அதிகமா கொடுங்க நான் கேட்கிறேன். இந்த பாரு, ஏன் சுத்தி வளைச்சு பேசுவானே? எனக்கு சேர வேண்டிய 3 லட்சம் ரூபாய் இங்க வந்துச்சு, என் கைக்குள்ள விழுந்துச்சு. நான் வேற இடத்த பாத்துக்கிறேன். 3 லட்சம் நான் தர்றேன். முதல்ல இந்த இடத்தை விட்டு நீங்க போங்க. என்ன மின்னல் மாதிரி நாக்கெடுத்த மாதிரி பார்த்து செலவு நாள் சும்மா சொல்றான்னு நினைக்கிறீங்களா? ஒரே செக்கில் 3 லட்சம் தரும். ஏதாவது சார், நான் இப்பதான் கேள்விப்பட்டேன் நீங்க இந்த வீட்டை விட்டுட்டு போறதாக. தயவு செஞ்சு நீங்க போகக்கூடாது. நீங்க இருக்கிறது இந்த பேட்டையில எங்களுக்கு எவ்வளவோ ஆதரவு, மகிழ்ச்சி. நீங்க நாளும் தெரிஞ்சவங்க. தயவு செஞ்சு இங்கே இருக்கணும். ஏதோ எனக்கு எதிர்பாராத நிலைமையில எல்லா விஷயத்துல இவ்வளவு ரூபாய் வந்துச்சு. அது ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும் நான் கொடுக்குறேன். வேற ஒன்று பெருந்தன்மையை நான் என்னன்னு சொல்ல போறேன். ஆனா செல்லாய்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டேன். அவளுக்கு இதுல பங்குண்டப்பா. எல்லாம் என் மனசுல இருக்கிறதா நான் பிராட்காஸ்ட் பண்றேன். 2 பேர் எண்ணம் ஒரே எண்ணம் தான். பணத்துக்கு மேல பணத்தை சேர்த்துக்கிட்டு ஒருவேளை கூட சாப்பிட முடியாம வைத்த வெளியோட உருடுறாங்களே, இவங்களுக்கு தான் இந்த பிரிண்ட் அடிச்ச நோட்டு பெருசு, எங்களுக்கு அல்ல. சித்தப்பா இப்ப புரியுதா உயர்ந்த உள்ள எது? சலூன்ல வளர்ந்த ஒரு அழகரிக்கு இருக்கிற பண்பு ஜமீன்ல வளர்ந்த உங்களுக்கு இல்லையே. அழகிலே, பணத்துக்கு மதிப்பு இல்ல, பண்புக்குத்தான் மதிப்புங்கிறது எவ்வளவு சுலபமா நீ எடுத்து காட்டிட்டப்பா. என்ன ஒளிச்சு பாக்குறீங்க? வாயாலேயே புருடா விடுறவன் இன்னும் பாத்தீங்களா? என்ன உங்க மாதிரி லாட்ல இருந்து வர்ற செக் அப்படியே உங்க கையில கொடுக்குறேன், வாங்கிக்க. அழகிரி, உன்னுடைய பெரிய மனுஷத்தன்மையை நீ வெளிப்பட காட்டிட்ட. சுகபோகங்கள் நிறைஞ்ச ஒரு ஜமீனையே உதறி தள்ளித்தான். அழகிரியோ தனக்கிருந்த உரிமையும் விட்டுக் கொடுத்ததும் அல்லாமல் வந்த பணத்தையும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்க. இதையெல்லாம் பார்த்திருந்தும் நான் திருந்தாது போனால் நான் ஒரு மனுஷன். பணத்தாசை என்னை வாட்டியதால் பிறருக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் அனாவசியமான, அதனால் கடைசியில் எனக்கு கிடைச்சது என்ன? வீண் மனக்கவலையும் எனக்கு இருக்கும் வைத்தவரையும் தான் மிச்சம். போதுமடா இந்த வாழ்க்கை. பணச்செருக்கினால் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பலவாறு நான் கஷ்டப்படுத்தேன். என்னை மன்னிக்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய உண்மையான வாழ்க்கையினுடைய ரகசியத்தையும் எனக்கு அவசியம். ரொம்ப ஐயோ, நீங்க எங்களை பத்தி சொன்னது அன்னைக்கே நாங்க மறந்துட்டோம். எங்க கிட்ட இருந்து எந்த உதவி கேட்டாலும் அதை செய்ய நாங்க தயாரா இருக்கோம் சார். நாம் வாங்கின அத்தனை வீட்டையும் அங்க குடியிருக்கிறவங்களுக்கே சாத்திரமா எழுதி வைக்கிறோம். நீங்க எல்லாம் சௌகரியமா இருக்கும். நீங்க ஏழைகளுக்காக செய்த உதவி யாரும் மறக்க முடியாது. இந்தாங்க, இந்த வீட்டுக்காக நீங்க கொடுத்த 75,000 ரூபாய் செக் வாங்கிக்கோங்க. என்னுடைய பணச்செருக்கால உங்களுடைய அருமை பெருமை நான் தெரியாம என்னை மன்னிச்சுக்கணும். என்னுடைய நன்கொடையாக உங்க கல்யாணத்துக்காக இந்த செக்கை நான் திருப்பிக்கணும். ரொம்ப நன்றி சித்தப்பா. நீங்க மனமோந்து கொடுத்த இந்த பணம் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும். எங்க கல்யாண பரிசா இந்த பணத்தை அந்த ஏழை ஜனங்களுக்கே கொடுத்துங்க.